நீங்கள் வந்து நாயக்கு சிஸ்டமை விட்டு வெளியேறினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யாசகம் கேட்கவோ வேற பொழப்போ நீங்கள் பிழைக்க முடியாது. நாங்கள் உங்களை பிழைக்க விட மாட்டோம்னும் போது எல்லாருமே மந்த்ராவை ஆயிட முடியாது. நீ என்ன பண்ணுற பண்ணு பார்க்கலான்னு எல்லாருமே போட்டி போட முடியாது. அப்போ பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எங்கன்னா போய் எப்படின்னா எப்படியாவது சுத்து அவன் மண்டையாவது ஓடி யார் தாலியாவது ஆறு எங்கன்னா ஃபிட்பேக் டேடி கெஞ்சா வித்துக்கோ எது வேணாலும் பண்ணிக்கோ, பிரச்சனை கிடையாது, நான் தான் வரணும். அப்போ வந்து எனக்கு இவ்வளோ கொடு, நான் காப்பாற்றிடுவேன். அப்போ அடுத்த கட்டம் அந்த திருநங்கைக்கு என்ன தோணும்? நாயக்கு சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க படிக்க ஆரம்பித்தோம், டெவலப் ஆகிட்டோம், நாங்கள் போலீஸ் ஆகிட்டோம், கலெக்டர் ஆகிட்டோம்லாம் சொல்கிறவங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் என்னங்க பண்ணாங்க? என்னை வந்து இவங்க தான் படிக்க வச்சாங்க, அவங்க தான் படிக்க வச்சாங்கலாம் சொன்னாங்க. போன வாரம் பார்க்குற வேலைச்சேரியில் யாசகம் கேட்டுக்கிறாங்க. நாயக்குங்களால யாரும் படிச்சிட முடியாது, யாரும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போக முடியாது. முக்கியமாக சொல்லணும்னாக்கா கௌரவமாகவே முதல் வாழ முடியாதுங்க. இந்த நாயக்குங்க கூட சேர்ந்து இவங்க பேச்சை கேட்டால் நமக்கெல்லாம் வந்து தெருக்கோடி தான் மிச்சம். வின் பண்ணுறாங்கல்ல, வின் பண்ணுறவங்க, அதாவது பணத்தை செலுத்தி வின் பண்ணுறவங்க நாய்க்காகவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதானா? நாய்க்குகள் ஆகிறதுக்கு வின் பண்ணுறவங்க அப்படிலாம் இல்லைங்க. அதாவது நான் சொன்னது எனக்கு 19-20 வயசில் என் கூட ஸ்டேஜ் ஏறினவங்க இன்றைக்கி நாயக்கா இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு 45 வயசு, சரிங்களா? அப்போ அவங்க 45 வருஷம் வெயிட் பண்ணணும். அது கூட காலங்கள் எவ்வளோ மாறிடும். அதுக்குள்ளே இந்த நாயக்கு சிஸ்டமே முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நாயக்கு சிஸ்டத்தை வந்து விரும்பலை. இவங்க எதை காரணம் காட்டி அந்த சிஸ்டத்தை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வருமானம், வாழ்வாதாரத்தை வந்து முடக்கிறாங்க. நீங்கள் வந்து நாயக்கு சிஸ்டமை விட்டு வெளியேறினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யாசகம் கேட்கவோ வேற பொழப்போ நீங்கள் பிழைக்க முடியாது. நாங்கள் உங்களை பிழைக்க விட மாட்டோம்னும் போது எல்லாருமே மந்த்ராவை ஆயிட முடியாது. நீ என்ன பண்ணுற பண்ணு பார்க்கலான்னு எல்லாருமே போட்டி போட முடியாது. அப்போ பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ இவங்களை பகைச்சிக்கின்னு ஏன் நம்ம வரணும், நம்ம பொழப்பையே கெடுத்துருவாங்கன்றதுக்காக ஒரு பயத்தின் பேரில் தான் அவங்களோட கூட ஒன்றி இருக்காங்க. இது ஒரு விஷயம். அப்படி பயப்படுற அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க? என்ன பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அனைத்து செயல்களையுமே செய்வாங்க. மென்டலியாகவும் பண்ணுவாங்க, பிசிக்கலியாகவும் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதாவது முதலாவது இவங்களோட கோலே என்னன்னா பணம். எங்கன்னா போய் எப்படின்னா எப்படியாவது சுத்து அவன் மண்டையாவது ஓடி யார் தாலியாவது ஆறு எங்கன்னா ஃபிட்பேக் டேடி கெஞ்சா வித்துக்கோ, எது வேணாலும் பண்ணிக்கோ, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் மண்டையை உடைக்கிறேன், எனக்கு இதுதான் போய் எனக்கு பிடிக்கும், என்னை இப்படி பார்த்துட்டாலும் அவன் மண்டையை நான் உடச்சிருவேன் அப்படின்னால் மண்டையை வச்சுட்டு அவன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் உன்னை வெளியிட்டு வரணும், நான் தான் வரணும். அப்போ வந்து எனக்கு இவ்வளோ கொடு, நான் காப்பாற்றிடுறேன். அப்போ அடுத்த கட்டம் அந்த திருநங்கைக்கு என்ன தோணும்? நம்ம மண்டையை வச்சோம்னா நம்ம குரு வந்து இட்டுன்னு போயிடுவாங்க, அவங்கன்னா ஒரு 5000 ரூபா கொடுத்தா போயிடும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு வயலன்ஸ் நடக்கும்போது ஒரு காரணமாக இருக்கு. அதே போல் தான் ஒரு போதைப் பொருள் விற்கிறவங்க. போதைப் பொருள் விற்கும் போது இப்போல்லாம் பாருங்கள், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் பேப்பர் டிவியில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அப்படி தான் வரும், இங்கே இந்த போதைப் பொருள் விற்றாங்க அது. இப்போ பாருங்கள் திருநங்கைகளே வராங்க, சரிங்களா? காரணம் இந்த நாயக்கு சிஸ்டம் சரியில்லை. இந்த 21 நாயக்குங்களும் கரெக்டான முறையில் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய திருநங்கைகளை கையாண்டால் இந்த சிஸ்டமில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமா? அப்போ தப்பாக தான் கைடன்ஸ் பண்ணுறாங்க. அதுதானங்க உண்மை. இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் நாயக் சிஸ்டம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நாயக்குகள்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீடு 2 பேர் தான். ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் தான். ஒருத்தருங்க பெரியவங்க பெரிய வீடு, ஒருத்தவங்க சின்ன வீடு, அதுதான் முடிஞ்சிச்சு. அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா இவங்க 2 பேரும் கூடி பேசுவாங்க, சம்மந்தப்பட்டவங்களை வர வைப்பாங்க, அவங்கள வச்சு பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க, அந்த கதையை முடிப்பாங்க. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா 21 நாயக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு பிரிச்சிருக்காங்களா? அங்கே மாவட்டத்துக்குன்னா இங்கே ஏரியாவுக்கு. ஏன்னா வேறு வழி இல்லையே, சென்னையை எத்தனை மாவட்டமாக பிரிக்க முடியும்? ஏரியாவாக தானே பிரிக்க முடியும். அப்படி ஏரியாவாக பிரிச்சிருக்காங்க. அப்படி ஏரியாவாக பிரித்தா அப்போ ஒவ்வொரு ஏரியான்றது ஒரு குறுகிய இடம் தான். அதுக்கு ஒரு நாயக்கு இருக்கும்போது அந்த குறுகிய இடத்துல எத்தனை டிரான்ஸ் இருப்பாங்க சொல்லுங்கள்? மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் இருப்பாங்களா? அந்த 50 பேரை உங்களோட கையாளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வச்சுக்க முடியாதா? நான் கேட்குறது கரெக்டாக தப்புங்களா? கரெக்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நுங்கம்பாக்கம்னு எடுத்துக்கோங்க. நுங்கம்பாக்கத்தில் எத்தனை திருநங்கை இருக்க போகிறாங்க? ஒரு 50 இருப்பாங்களா? அதிகபட்சம் ஒரு 100 பேர். அந்த நுங்கம்பாக்கத்தில் ஒரு நாயக்கு இருக்காங்க. அந்த நாயக்கோட கட்டுப்பாட்டில் தான் இந்த 50-100 பேர் இருக்காங்க. இவங்கள வந்து கரெக்டான முறையில் இவங்களால கையாள முடியாதா?
இதுதான் என்னோட கேள்வி ஆரம்பத்துலேருந்தே நான் கேட்டிருக்கேன். இப்போ பாருங்க எங்கே பாரு இந்த இடத்துல திருநங்கைகள் கைது, 5 கிலோ போதைப் பொருளை கடத்தி வந்தார்கள், இந்த மாதிரிலாம் அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற நாய்க்கு தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ அந்த நாய்க்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த சம்பவம் நடக்குமா? அப்படி நடக்கலை, உங்களுக்கு வந்து அந்த திருநங்கைகள் கட்டுப்படலை, அவங்க கைமீறி போகிறாங்க, உங்களை வந்து அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, உங்களை வந்து அவங்க மதிக்கல அப்படின்னால் 21 நாய்க்கு எதுக்கு? தேவையில்லையே. யாரோ ஒரு நாய்க்கு இருந்தாலே போதுமா? அதாவது இஷ்டத்துக்கு வாழ்ந்துன்னு போட்டுமே. இப்போ இந்த நாய்க்கு சிஸ்டம் எடுத்துட்டா மட்டும் கரெக்டாக நடந்துருமா? அதாவதுங்க இந்த நாய்க்கு சிஸ்டம் எடுத்தால் கரெக்டாக வந்துருமான்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இந்த நாய்க்கு சிஸ்டம் உருவானதே ஒரு 3.5 வருஷம், இப்போ ஒரு 4.5 வருஷம் சமீபத்தில் தான். ஆமாம், சமீபத்தில் தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அப்போல்லாம் எந்த நாய்க்குமே கிடையாது. நாய்க்குங்க இருந்தாங்களா? நாய்க்குங்களுக்கு கீழே நாங்களாம் இருந்தோமா? அப்போ எங்கள் கிட்டலாம் வந்து பணம் பறிச்சாங்களா? எங்களுக்கு வாரம் 5000 கொடு, டெய்லி 500 கொடு, மாதம் 5000 கொடு, அதெல்லாம் கிடையாது. எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்தோம், எங்கள் இஷ்டத்துக்கு துணி கட்டுவோம், எங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம், எங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் திரிவோம், எல்லாமே இருந்தோம். அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திருநங்கைகளும் கிடையாது, குறைஞ்சவங்க தான். சென்னை வாசிகள் மட்டும்தான் இருப்போம், வெளி மாவட்டத்துலேருந்து வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த நாய்க்கு சிஸ்டம் அந்த இந்த 4.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளும் சென்னையில் வந்து ரொம்ப போயிருக்காங்க. இப்போ இங்கே பிரச்சனையே எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். எல்லாம் இப்போது உதாரணத்துக்கு ஒரு சேலத்தில் இருந்து ஒரு 10 திருநங்கைகள் சென்னைக்கு வராங்க. அப்போ சென்னைக்கு வந்தால் அந்த 10 திருநங்கைகளுக்கு இருக்க இடம் வேணும். அப்போ சென்னையிலேருந்து யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்கு அவங்க போகணும். அது யாரோ ஒருத்தர்கிட்ட போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 10 பேரை வச்சு அவங்க வழி நடத்துகிறாங்க. அப்போ அந்த 10 பேருக்கு வருமானத்துக்கே என்ன வழி? என்ன பண்ணுவாங்க? அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ 5 பேர் வந்து பகலில் யாசகம் கேளுங்க, 5 பேர் நைட்டில் செக்ஸ் ஒர்க் பண்ணுங்க, இப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போது அதில் 5 பேர் பகலில் இப்போது வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறவங்க நுங்கம்பாக்கம் ஏரியாவில் வசூல் பண்ணுறாங்க. புதுசாக ஒரு 5 பேர்னா காலங்காலமாக நுங்கம்பாக்கத்தில் கலெக்ஷன் பண்ண நாங்களாம் எங்கே போவோம்? புரியுதுங்களா? அப்போ எங்களுக்கு பொழப்பு கெடுது. நான் போய் ஒரு கடையில் கேட்கறதுக்கு ஒன்று, நான் கேட்டதுக்கு முன்னாடி அவங்க போயிருக்கணும். நான் போய் கை நீட்டினா அவன் என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் 2 பேர் போனாங்க. அப்போ எனக்கு அந்த கடை காசு நின்று போச்சு. அப்போ இதனால தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எங்களுக்கு முன்னாடி அப்போ யார் நம்மளுக்கு முன்னாடி யார் போனது, அவளை போய் புடின்னு போய் பிடிக்கிறது, அதில் கொஞ்சம் வாய் இருக்கிறவங்க அங்கேயே 4 அடிக்கிறது, எங்கேருந்து வந்த நீ எப்போதுலேருந்து வர அப்படின்னு சொல்லி, இதுதான் பிரச்சனை. இது அப்படியே அடில் தடிலாம் மாறுது, அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்னு போகுது. அப்புறம் இந்த நாய்க்குங்க உட்காந்து பேசுகிறாங்க, அடித்தவங்களுக்கு 1 லட்சம், அடி வாங்கினவங்களுக்கு 50,000 தண்டு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாய்க்கு சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், டெவலப் ஆகிறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே. கண்டிப்பாங்க. நாய்க்கு சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க படிக்க ஆரம்பித்தோம், டெவலப் ஆகிட்டோம், நாங்கள் போலீஸ் ஆகிட்டோம், கலெக்டர் ஆகிட்டோம்லாம் சொல்கிறவங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் என்னங்க பண்ணாங்க? 4 வருஷத்தில் 2 வருஷம் நீ படிச்சுனாங்க, மிச்ச வருஷம்லாம் எங்கே படித்த சொல்லுங்க? அப்போ ஆத்தாப்பெல்லாம் எதுவுமே பண்ணலையா? அவங்க எதை குறிப்பாக சொல்ல வராங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்களா இந்த யாசகம் வாங்குதல் எல்லாருக்கும், செக்ஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தவிர்த்து தான் படிக்கிறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சில பேர் மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. நாய்க்குகள் எங்களுக்கு படிக்க ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நாய்க்குகள் படிக்கலாம் யாருக்கும் ஃப்ரீடம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து யாசகம் கேட்குற டைமில் கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு இளம் திருநங்கை வந்து இப்போ பேப்பர்லலாம் யூடியூப் சேனல்லலாம் கூட வந்தாங்க. என்னை வந்து இவங்க தான் படிக்க வச்சாங்க, அவங்க தான் படிக்க வச்சாங்கலாம் சொன்னாங்க. போன வாரம் பார்க்குற வேலைச்சேரியில் யாசகம் கேட்டுனுக்குறாங்க. அதாவது படித்தவங்களே பேப்பர்லலாம் இப்போ வந்தவங்க, எதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன்னு சொல்லி வந்தவங்க எங்கே போய் சொல்கிறது இதுக்கு பதில்? பெற்றவங்களோட பேரண்ட்ஸோட முயற்சியில் தான் அவங்க சின்னதுலேருந்து படிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு 12th வரைக்கும் முடிச்சுட்டு 12th அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்த பிறகுமே வந்துட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு செக்ஸ் ஒர்க் பிடிக்காது. நாங்கள் பகலில் கூட போய் யாசகம் கேட்டு வந்து கொடுத்துருவோம், ஈவினிங்கில் எங்களை படிக்க விடுங்க அப்படின்னும் போது அவங்க போய் சேர்ந்துருக்காங்க தெரியுமா? அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருந்து சரி படிக்க ஆசைப்படுறா படிக்கட்டும் அப்படின்னு ஒரு இடம் கொடுத்ததுனால அவங்க படித்து வந்திருக்கலாம். அதாவது இது வந்து நான் வந்து எல்லாருக்குமே இதை வந்து நான் சொல்லலை. ஒரு சில இந்த நாயக்கங்களாலன்னு நீங்கள் சொன்னதுக்கு இதை நான் சொன்னேன். நாயக்கங்களால் யாரும் படிச்சிட முடியாது, யாரோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போக முடியாது. முக்கியமாக சொல்லணுன்னாக்கா கௌரவமாகவே முதல் வாழ முடியாதுங்க. இந்த நாயக்கங்க கூட சேர்ந்து இவங்க பேச்சை கேட்டால் நமக்கெல்லாம் வந்து தெருக்கோடி தான் மிச்சம். பணக்கோடிலாம் கிடைக்காது, தெருக்கோடி தான். ஏன்னா மூளை சண்டு முத்துச்சந்து எங்கன்னா பார்த்து உட்காந்துக்கிட்டு ஒரு துண்டை விரிக்க வேண்டியது தான்.
வேறெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுடைய உழைப்புகளையும் எங்களுடைய வருமானத்திலையும் அவங்க அட்டைப்பூச்சி போல் உரியக்கூடியவங்க. இப்போ ஒரு 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 நாய்க்குங்க பாருங்கள் 45 55 வயசு. நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய ஏரியாக்களில் ட்ரெயின்லேயோ இல்லை ரோட்லேயோ கோவில் வாசலுங்கள்லேயோ கூட பார்த்துருக்கலாம். எத்தனை திருநங்கைகள் 55 60 வயசு நின்று யாசகம் கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? பெருமாறியாக சென்னையில் கிடையாது. இளம் திருநங்கை தான் கேட்பாங்க. அப்போ இந்த மூத்தவங்க எங்கே போய் சம்பாதிக்கிறாங்க? இவங்களுக்கு வருமானம் எப்படி வருது? யார் கொடுக்குறாங்க? இதிலே கிளியராக உங்களுக்கு புரியும். இளம் திருநங்கைகள் சம்பாதிக்கிறது தான் இவங்களுக்கு வருமானம். அப்போ இளம் திருநங்கைகளை நான் படித்து ஒரு வேலைக்கோ கௌரவமான ஒரு வழிக்கோ அமுச்சிட்டேன்னா அவங்களுக்கு எப்படி வருமானம் வரும்? இதுதான் இந்த நாயக் சிஸ்டம் பண்ணுது. எனக்கு இந்த நாயக் சிஸ்டம் இருக்கிறது வந்து எனக்குன்னு இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு எதிர்த்து தான் வெளியே வராங்க. இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வெளிச்சம் அறக்கட்டளையில் போய் சேர்ந்தவங்களுக்கு வந்து சென்னையில் எங்கே கடை பஸ்ஸில் அதாவது யாசகம் கேட்குற இடத்துல பார்த்தா அடித்து அனுப்புங்க. அதுக்கும் நாங்கள் ஒரு அதிகாரிக்கிட்ட பேசி யாருன்னா உங்கள் மேலே கையை வச்சால் உடனே ஒரு வீடியோ எடுத்துருங்க, இல்லை அதே இடத்துல 100க்கு ஒரு ஃபோன் வச்சுருங்க, மற்றது நாங்கள் எங்கே பேசணுமோ பேசிக்கிறோம் அப்படின்ற மேலே நிறைய இப்போது பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்குது, தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இந்த 1 இயரில் இதுக்கு ஒரு முடிவை எடுத்து எங்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம். இந்த கூவம் திருவிழாவுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே அடிப்படை வசதின்றது இருக்கா? அதாவது கூவாக்கும் அப்படில பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு. அதே போல் அடிப்படை வசதின்னு பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ணுன்னா கூட அங்கே இருக்கிற வீடுகளில் தான் போயிட்டு தங்குறதுக்கும் எங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. சமையலுக்கு சாப்பாடு கூட எங்களுக்கு எது வேணும்னு சொன்னால் எங்களுக்கு சமைச்சு தருவாங்க. அதுக்கெல்லாம் காசு தான் கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஓலை வீடாக இருந்தாலும் அந்த ஓலை வீட்டில் இருக்கணும், ஓட்டு வீடாக இருந்தாலும் அந்த ஓட்டு வீட்டில் தான் இருக்கணும். அதை விரும்புகிறவங்க அந்த மாதிரியான ஒரு இதில் இருப்பாங்க. அப்போல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தா அங்கே பாத்ரூம்லாம் கூட கிடையாது. இப்போ கொஞ்சம் பாத்ரூம் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கட்டிலாம் வச்சுருக்காங்க, இருக்குது. பட் வேறெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு அந்த கோவிலை சுற்றி எந்த ஒரு அடிப்படை வசதியும் அந்த அளவுக்கு கிடையாது. அதுக்காக தான் இங்கே மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டரில் விழுப்புரம் சைடில் வந்து இந்த ஹோட்டலில் ரூம்பெலாம் எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏசி ரூம்பு அந்த ரூமுன்னு சொல்லி எடுத்து ஜாலியாக இருந்துக்கிறாங்க. பாதுகாப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குது? பாதுகாப்புன்றது வந்து எந்த அளவுக்குமே கிடையாது, ஹை ரிஸ்கில் தான் இருக்குது. ஏன்னாக்கா போலீஸுன்னு பார்த்தீங்கன்னா கூட அந்த போலீஸ் வந்து அந்த கோவிலை சுற்றி தான் இருப்பாங்க. அந்த நடந்து போகக்கூடிய அந்த வழிகளில் அங்கே தான் போலீஸ்லாம் இருப்பாங்க. அதை தாண்டி கிடையாது. இது வந்து நம்ம வந்து போலீஸ் மேலே வந்து குற்றம் சொல்ல முடியாது, அந்த ஊர் மக்கள் மேலேயே நாங்கள் வந்து குற்றம் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு திருவிழா, கும்பலோட கும்பல் நம்மளும் போனோம்னா தான் அது சேஃப்டி, அதுதான் சேஃப்டி, அதுதான் பாதுகாப்பு. அந்த கும்பலை தாண்டி தவறான ஒரு வழியில் நம்ம போகிறோம்னா அது நமக்கும் சேஃப்டி கிடையாது, எதுக்குமே சேஃப்டி கிடையாது. இந்த கூவக திருவிழாவுக்கு வரக்கூடிய திருநங்கைகளுக்கும் மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது கூவாக்கும் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வரக்கூடிய அனைவருக்குமே வந்து விழுப்புரத்தை சேர்ந்த மக்கள், விழுப்புரம் அந்த கூவாக்கத்தோட கிராம தலைவர்கள், கூவாக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பசங்க அனைவருமே வந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. ஒரு சில பசங்களாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கூட அந்த டைமில் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து ஒரு அரவணைப்பு இருக்குது. இது அனைத்துக்குமே வந்து விழுப்புரம் மக்கள் அனைவருக்குமே வந்து நான் மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் வந்துட்டு இளம் திருநங்கைகள் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணி அப்படி இருக்கும்போது அவங்க தவறாக யூஸ் பண்ணி ஒரு கும்பலாக சேர்ந்து செக்ஸ் பண்ணுறது, அவங்கள வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து மர்ம உறுப்புகளெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது காயங்கள் படுத்துறது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துனா எங்களோட மக்களுக்கு இது ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதுபோல் எங்களோட மக்களும் திருநங்கை இளம் திருநங்கையாக இருக்கட்டும், மூத்த திருநங்கையாக இருக்கட்டும், யார் ஒன்றாலுமே இருக்கட்டும், நம்மளுடைய நோக்கம் நம்மளோட கடவுளை பார்க்க போயிருக்கோம், தெய்வத்தை பார்க்க போயிருக்கோம். தெய்வத்தை பார்த்தோமா, அந்த ஊரை சுற்றி பார்த்தோமா, வந்தோமா, நம்ம செய்யக்கூடிய பொழப்பாக இருக்கட்டும், தவறுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் விழுப்புரத்தோடு முடிச்சுக்கணும். கூவாக்கம் தாண்ட போயிட்டு கோவிலுக்கு எந்த ஒரு அசிங்க பேரோ அவ பேரோ வராமல் நம்ம திருநங்கை மக்கள் பார்த்துக்கணுன்றதையும் நான் இதன் மூலயமா சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி.